நன்மைகளை தரும். தெரியாததும் தெரிந்ததும் வழக்கமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த சிவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிவராத்திரி இது ஒரே ஒரு சிவராத்திரி தானா? இந்த சிவராத்திரியில் என்ன விசேஷம்? எதனால சிவராத்திரின்னு வந்தது? இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு 4 பார்த்தோம். ஆக்சுவலி சிவனுக்கு 8 வகையான விரதங்கள் சொல்லப்படும். 8 வகை. அது முக்கியமானது, ரொம்ப முக்கியம் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அப்படின்றது எதில் ஆரம்பிச்சது? அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்புறம் இந்த விரதத்தினால நம்ம ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள் சும்மா ராத்திரி கண் மூச்சிட்டு சும்மா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்றதுக்கு இதை ஆரம்பித்தாங்களா அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலி இந்த சிவராத்திரின்றதை எப்போ பண்ணாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு யுகம் முடிஞ்சு அடங்கிடும். அப்போ அடங்கிட்டு திருப்பி இன்னொரு இது ஆரம்பிக்கும் போது ஒரு பிரபஞ்சம் சம்ஹாரம்லாம் நடந்து சகல ஜீவங்களும் அந்த சிவன்கிட்ட ஒடுங்கி அடங்கி போகும்போது அப்போ இன்னொரு ஒரு பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு அம்பாள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த பிரார்த்தனை பண்ணுற இரவு தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்ல பவர்ஃபுல் டைம். இந்த இயற்கை, நாம் எல்லாமே இயற்கை பற்றி தான் பேசுவோம். உங்களுக்கு நல்லா தெரியும், இயற்கை தான் நம்மளோட ஒரே பிரதான விஷயம். அந்த இயற்கையோடு ஒத்து இறையை விட நம்ம இயற்கையை அதிகமாக சொல்லியிருக்கோம். இறையை மிஞ்சும் இயற்கைன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதுபடி பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரின்ற சந்தர்ப்பம் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். பிரபஞ்சத்தை சீக்கிரம் அடையிறது. இது எப்போ வருது? இந்த எல்லா வருஷமும் மாசி மாதம், இந்த தமிழ் மாதம், இந்த பிப்ரவரி எப்பயுமே சிவராத்திரி, இந்த பனிக்காலம் சிவராத்திரியோட போகும்னு சொல்லுவாங்க. சிவசிவான்னு பனி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டிமாலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி, சதுர்த்தசினா 14ஆம் நாள் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி நாம் கொண்டாடுறோம். ஆக்சுவலி இந்த சிவராத்திரியை அம்பாள், விஷ்ணு, பிரம்மன் இவங்கெல்லாம் இல்லாமல் எறும்புலாம் கூட கொண்டாடிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அகத்தியரே எறும்பாகவும், இவர் ஈயாகவும், இந்த தேவர்கள்லாம் எறும்புகளாகவும், அகத்தியர் ஈயாகவும் இந்த சிவராத்திரியை வழிபட்டதாக சொல்லுவாங்க. அது இல்லாமல் கற்பக விருட்சம், காமதேனு, நம்ம கேட்டதை அந்த காமதேனு நம்ம நினச்சா கொடுக்கும். ஆக்சுவலி காமதேனு கேட்டால் கொடுக்கும். கற்பக விருட்சம் மரம்ன்றது அது கீழே நின்று நீங்கள் எது நினச்சாலும் அது கொடுத்துரும். அந்த மாதிரி கற்பக விருட்சமும் காமதேனுவும் கூட பூஜை பண்ண ஒரு காலகட்டம் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லி இது இப்போ நம்ம இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை நமக்கு இந்த சிவராத்திரி திருநாள். சிவாய நமவும் நமச்சிவாய. இதுதான் இந்த சிவராத்திரியில் முதல்ல எதை பற்றி பேசுவோம்? விழித்திருத்தல், விழித்திரு, தனித்திரு. இது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. இது விவேகானந்தர், ராமலிங்க அடிகளார் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரமான ஒரு வார்த்தை, விழித்திருத்தல். இந்த விழித்திருத்தலுக்கும் இந்த தனித்திருத்தலுக்கும் உள்ள இந்த சிவராத்திரி கண் முழிக்கிறது, வைகுண்ட ஏகாதசி கண் முழிக்கிறது, சிவராத்திரி கண் முழி, அது எப்படி பெருமாளுக்கு விசேஷம் அது மாதிரி. ஆனால் இது பிரபஞ்சத்தின் அது மோட்சத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பிரபஞ்சத்தோட இணையக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த வீடியோவையே இப்போது பண்ணுறோம். இந்த ஜீவாத்மா நம்மக்கிட்ட இருக்கிறது ஜீவனோட கலந்த ஒரு ஆத்மா. இந்த ஜீவாத்மா இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறதுக்கு பேர் பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த பரபிரம்மம் தான் ஜீவாத்மா, பரமாத்மா இரண்டும் ஈஸியாக சேர்றதுக்கு அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த சிவராத்திரி நன்னாள் நமக்கு ரொம்ப உதவிகரமாக. ஆக்சுவலி இந்த சிவராத்திரி கேட்டிங்கன்னா மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சிவராத்திரி வரும், மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனால் அந்த நாட்களும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றதுக்கான நாட்கள் தான். பட் நம்ம நவராத்திரி சிவராத்திரின்னு எதையாவது சொன்னால் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாளாச்சு நம்ம சிறப்பாக செய்யணுன்றதுக்கு தான் நம்ம மக்கள் அட்லீஸ்ட் 360 நாள் செய்ய முடியல, ஒரு நாளாவது செய்ப்பா அப்படின்னு இந்த சிவராத்திரி வெறும் சிறப்பாக வெகு இதுக்கு பேரே மகா சிவராத்திரின்னு வேறு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சிவராத்திரி, 30 நாளைக்கு ஒரு தடவை சிவராத்திரி இருக்குது. இதனால் இதையும் சேர்த்து மகா சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை. சரி, எல்லாம் சரி சாமி. இந்த சிவராத்திரிக்கு தூங்காமத்தான் சாமி கும்பிடணுமா? அது என்ன கணக்கு சாமி அப்படின்றது தான் நம்மளோட பெரிய கேள்வி. இந்த தூங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சமநிலையில் படுத்துறோம். இந்த படுத்துட்டா என்ன ஆகிடும்னா நம்மளுடைய ஆக்சுவலி இந்த ஒரு சின்ன இது
இந்த 2 விதமாக மோட்சத்தை அணுகிறதுக்கு சாதனங்கள் சொல்லுது. அதில் ஒன்று வந்து இந்த குண்டலினி சக்தி ஏறிட்டு இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 6 ஆதார நிலை, இந்த ஆதார நிலைகளில் சகசிராரத்துக்கு போயிட்டு பரம கிருபையை நம்ம அடையிறது. நம்மளோட அந்த மூலாதாரத்து 3 எழுக்கணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை அறுத்து வார்க்கும் மனமும் இல்லா மனோலயம் தீக்கி எந்தன் சிந்தை தெளிவித்து சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி கனவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றிருக்கும் கண் வேணும். இது வந்து ஆக்சுவலி பிள்ளையார்கிட்ட பாடுவோம். இது விநாயகர் அகவல்னு பேர். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஔவையார் தான் இது எழுதுனது. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மூலாதாரத்து 3 எழுக்கணலை தூக்கிட்டு என்ன நான் கண்டுக்கணும்னா சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டணும், சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டு. ஏன்னா இந்த உள்ளே இருக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், சீவன். சீவன்னா உயிர், உயிர் கலந்த ஒரு ஆத்மா, அதுதான் ஜீவன் ஆச்சு, அதுதான் ஜீவாத்மாவாச்சு. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றதுக்கு இந்த நல்ல நாள். ஸோ இப்போ நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த விழிப்பு நிலை, விழித்திருன்னு சொல்கிறோமே, அந்த படுத்துட்டிங்கன்னா அந்த மூலாதாரத்துலேருந்து அந்த 6 ஆதார சக்திக்கும் அந்த குண்டலினி எனக்குடைய ஒரு இது வந்து மேலே பரவாது. இடகலை பிங்கலைன்னு 2 நாடி இருக்குது. சுஷும்மா நாடி மூலமாக அதை ஏற்றி மேலே கொண்டு போய் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏற்றி கொண்டு போயிட்டீங்கன்னா இது 2 விதமாக உட்காந்து முனிவர்கள் யோக நிஷ்டை, அதுலேயும் இந்த மூலாதாரத்துலேருந்து சகசிரத்துக்கு ஏற்றலாம். நல்லா யோகாலாம் பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா யோகா. இன்னொன்று அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தவம் இருக்கிற முனிவர்கள் ரிஷிகள் ஒத்த காலை தூக்கி நின்றுட்டு கையை 2 மேலே தூக்கிட்டு ஒரே மந்திரத்தை அப்படியே அடி வைத்து நாவிக்கு மலத்துலேருந்து சொல்லி அதை ஆக்சுவலி அதை மூச்சோட கலக்கணும். அதுக்கு ஒரு பெரிய பெரிய சூட்சம் இருக்குது. அதை மூச்சோட ஜபா அஜபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப அஜபா நடனம்னு நடராஜருக்கு ரொம்ப சிறப்பான நடனம். தியாகராஜாவில் நம்ம திருவான்மியூர் தியாகராஜாவில் இந்த நம்ம திருவாரூர் தியாகராஜா, சிதம்பரம், இங்கெல்லாம் அஜபா நடனம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜபம் அஜபம், நாம் மூச்சு விடும்போதே அது மந்திரமாக ஆகிறது. அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக, ஏன்னா 21,600 முறை ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் மூச்சு விடுவான். ஸோ நீங்கள் இந்த மந்திரத்தை கொண்டு போய் அந்த மூச்சு, இப்போ சிவாய நம ஓம் நமச்சிவாய அப்படின்னா அதில் அப்படியே கொஞ்சம் எழுத்த குறைப்பாங்க, அதெல்லாம் சூட்சமாக இருக்குது. கடையில் இந்த சி அதை கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 21,600 தடவை ஜபம் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. தனியாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா நம்ம மூச்சு விடுறது நமக்கு அனிச்சை சேரும். ஸோ இது ஒரு நிலை, இதுவும் ஒரு இந்த குண்டலினி சக்தியில். அதுக்கு இந்த நாள் பிரபஞ்சத்தோடு சீக்கிரமாக இணையறதுக்கு நீங்கள் எழுந்து உட்காந்தீங்கன்னா, ஸோ முதல்ல விழித்திரு, அப்புறம் கொஞ்சம் தனித்திருந்தால் தான் அந்த அதுலேருந்து அந்த அந்த சின்ன பாம்பு தூங்கிட்டு இருக்கும். குண்டலின் சக்தியை ரைஸ் பண்ணி ஒரு ஆதார நிலையாக தாண்டி சகசிராரத்துக்கு போகும்போது பரபிரம்மஸ்வரூபத்தோடு நீங்கள் இணைஞ்சிடுவீங்க. இதுக்கான தத்துவம் தான் இந்த சிவராத்திரி. இந்த நல்ல நாளில் நம்ம வந்து ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் விநாயகர் அகவல் வந்து ஒழுங்காக ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். விநாயகர் அகவலோட முழு இதுவுமே இந்த சிவனை பற்றி தான். அதை சொல்லுவோம் 5 எழுத்து மந்திரத்தை, அந்த 5 எழுத்து மந்திரம் என்ன, நமச்சிவாய. இதை என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்தூல பஞ்சாட்சரம் கூட சொல்லுவாங்க. நான் என்பது திரிதோண சக்தியும், மா என்பது இந்த ஆணவ மலத்தையும், சி என்பது சிவத்தையும், வா என்பது திருவருள். திருவருள்னா திருனா அழியாதது, அருள்னாலே கிருபை. அதில் இந்த அதுக்கு தான் சொல்லுவோம் திருனா அழிவே, திருமால் அப்படின்னு சொன்னால் அழிய. அந்த திருவருள் சக்தியும் யா என்பது இந்த ஆன்மா, அந்த நமச்சிவாய. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நமச்சிவாய சிவாய நம அப்படியே பரட்டி சொல்லுவாங்க. அப்புறம் நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க, நமச்சி சொல்லுவாங்க. கடைசியில் சி, இந்த சீன்றது தான் சிவத்தை குறிக்கும். அதையே அப்படியே இந்த சிவன் அப்படி பார்த்து ஜீவனையும் குறிக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளில் நான் எங்களோட சின்ன இது என்னென்னா, இயற்கையோடு ஒத்தி செய்யறதுக்கு இதை விட சிறப்பான நாள் இந்த 360 நாளில் வேறு நாள் கிடையாது.
அது மட்டும் உறுதி. இந்த 4 கால பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த 4 கால பூஜை என்னென்ன சொல்கிறாங்க, இந்த 1ஆம் காலம்ன்றது பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு ஃபஸ்ட் காலம். அதில் வந்து அன்னலிங்கத்தை பிரம்மன் பூஜை செய்வார். அந்த அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா செல்வம், அந்த கடாட்சம், மகாலட்சுமியோட பரிபூர்ண கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் காலம் இரவு 12 மணி கரெக்டாக நடுநீச்சி சொல்லுவோமே அது. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் லிங்கம் சொல்லுவாங்க. இதை விஷ்ணு பூஜித்து அவர் வந்து மங்கள பெருவாழ், ஏன்னா மஞ்சள்னால மங்கள பெருவாழ் இது கிடைக்கும் அப்படின்றது 2ஆம் காலம். 3ஆம் காலம் எடுத்தீங்கன்னா 2 மணிக்கு, ராத்திரி 2 மணிக்கு அது. இது வந்து புற்றுமண் லிங்கம். இது அம்பாள் வந்து பூஜை பண்ணி நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இந்த ஏகாம்பரை சொல்லுவாங்க, திருவானைக்கால் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம திருவான்மிகு மருந்தீஸ்வரர் இவங்கெல்லாம். அடுத்தது 4ஆம் காலம். இதுதான் மிகச்சிறந்த காலம். ஆக்சுவலி இந்த நேரம் தான் கண் அசத்தும். ஏன்னா இந்த 4ஆம் காலம்ன்றது மறுநாள் அதிகாலை அந்த காத்தால 4 மணிக்கு. இது வந்து ருத்ராட்ச லிங்கத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலி இந்த 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 4:15 4:45 நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அது ஒரு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். பிரம்மத்தின் முகூர்த்தம், பிரம்மாவின் முகூர்த்தம் அல்ல, பிரம்மத்தை அடையக்கூடிய. இது தினசரி 4:15 4:45 பிரம்ம முகூர்த்தம் தான். அப்படி ஒரு டைம். அந்த நேரத்தில் நீ எதுவுமே பண்ணாத, ஏந்து ஒரு மேட்டை போட்டு வெளில உட்காந்துக்கோ. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஜன்னலை திறந்துட்டு, கட்டியில் உட்காந்துங்க, ஜன்னலை திறந்துட்டு சும்மா 2 கையை விரிச்சிட்டு உட்காந்திங்கனாலே பிரபஞ்சம் உங்களுக்கு இழுத்துக்கும். ஏன்னா நாம அதோட குழந்தைங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை இந்த இதில் இந்த 4 காலம் பண்ணும்போது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நார்மலாக என்ன பண்ணுவோம், மோட்சம் ஞானம் இதெல்லாம் கிடைக்கும். இந்த 4 கால பூஜையும் பண்ணி பரமேஸ்வரனோட ஆக்சுவலி ஆதிசிவனே பரபிரம்மஸ்வரூபம். இந்த ஜீவன் தான் சிவன் அப்படின்றத நீங்கள் உணரும். சில விஷயம் இங்கே நம்ம எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி அடுத்தவங்க சொன்னால் கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இடிக்கும். இது அந்த அனுபவத்தை அடையக்கூடிய நன்னாள். இந்த நன்னாளில் 4 கால வழிபாடையும் செஞ்சு எல்லாம் வல்ல பரம்பொருளை அருளுக்கு பாத்திரமாகி எல்லாரும் எல்லா கிருபையும் பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். சிவாயனமோ நமச்சிவாயம் சொல்லி இந்த இதை உங்களுக்கு முடிக்கும். நன்றி.